இவங்கள பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த தள்ளாத வயசுலேயும் ரோட்டுக்கடை ஓரமாக உட்காந்து எவ்வளோ அருமையாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இவங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒன்று இவங்களுக்கு யாருமே இல்லாமல் இருக்கும். இவங்களுக்கு யாருமே இல்லாமல் இருக்கும். இவங்க பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு மனம் இல்லாமல் உழைச்சி சாப்பிட்டவங்களா இருப்பாங்க. காலம் முழுக்க உழைச்சி சாப்பிட்டவங்களா இருப்பாங்க. இவங்க உழைப்பில் இவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. இல்லை இன்னொரு வகை எப்படின்னா, இவங்கள நம்பி ஊனமுற்ற குழந்தைங்க யாராவது இருப்பாங்க. அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா கணவர் முடியாதவராக இருப்பார், இல்லாட்டி வயசானவராக இருப்பார், அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படியும் இல்லைன்னா ஏதாவது மருமக குடும்பம் மகன் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி மருமக இல்லாமல் குடும்பம் தனியாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் கூட இவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். என்ன இருந்தாலும் இவங்களோட உழைப்பு பாருங்கள். இவங்க எவ்வளோ சந்தோஷமாக எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் இவங்க இந்த வயசில் போய் கடன் வாங்கி தான் இந்த கடையை நடத்தணுன்ற சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க யார்கிட்ட போய் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த வியாபாரம் பண்ணுற காசை வச்சே இவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் என்ன வியாபாரம் நடந்தது அது அப்படியே ஒத்து பார்த்துருந்து அடுத்த நாள் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து விற்றுருவாங்க. இதில் ஒரு சௌகரியம் என்னென்னா, நடுத்தர குடும்பம் போய் மார்க்கெட்டுக்குள்ளே பழ மார்க்கெட்டுக்குள்ளேயோ இல்லை பெரிய ஹோல்சேல் கடையிலையோ போய் கேட்குற விலைக்கு பொருளை வாங்கிட்டு வர முடியாது. நிறைய பேர் ஆசைப்பட்ட பொருளை முழு விலை கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது. ஆனால் இந்த ரோட்டு கடையில் இவங்க மாதிரி கடை வச்சுருக்கிற வயசானவங்க, அவங்களுக்கு அந்த குடும்ப சூழ்நிலை நல்லா புரியும். அவங்க பெரிய லாபத்தை வச்சு விற்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வாங்கிக்கலாம். அந்தமாரி நம்ம ஆசைப்பட்ட பொருள் அவங்கக்கிட்ட இருந்தால் கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு வாங்கி நாம் சாப்பிடலாம். இந்த ஒரு சௌகரியம் இந்த ரோட்டு கடை வச்சுருக்கிற அந்த வயசானவங்கக்கிட்ட இருக்குது. மேலும் இவங்க காசு எப்போவுமே இருப்பில் வச்சுருப்பாங்க. 2 சுருக்கு பை இருக்கும். ஒன்று இவங்களுக்கு அந்த வியாபாரத்துக்கு வேண்டிய காசும், இன்னொரு சுருக்கு பையில் இவங்க தேவைகளுக்கு, அதாவது இவங்களுக்கு முடியாமல் போனாவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையானாவோ அதுக்குன்னு தனியாக ஒரு காசு எடுத்து வச்சுருப்பாங்க. பின்னாடி யார் காலையும் போய் பிடிக்கக்கூடாது, கெஞ்சக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் படைத்தவங்க தான் இந்த மாதிரி ரோட்டு கடையில் தன்னம்பிக்கையோடும் வைராகியத்தோடையும் வியாபாரம் பண்ணுவாங்க. இவங்க ஒரு நாளும் காசுக்காக சோட போனவங்க கிடையாது. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட 1000 2000க்கு சில நேரத்தில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவங்க எப்போவுமே அந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க அளவாக வாங்கி அளவாக வியாபாரம் பண்ணி நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா யாரும் உதவ மாட்டாங்க, நம்ம பிஸ்னஸ் நின்று போயிடும்ன்ற அந்த பயத்திலேயே அவங்க கொஞ்சம் காசு எடுத்து இருப்பில் வச்சுட்டு பிஸ்னஸ் கொஞ்சம் வச்சுட்டு இவங்க செலவு கொஞ்சம் வச்சு அப்படி இவங்க இந்த வியாபாரத்தை பண்ணுவாங்க. இவங்கள பார்த்தா ஏழ்மையாகவும் ஒரு நல்ல துணிமணி உடுத்தாமையும் கிடைக்கிற பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு, ஆனால் நல்ல மாளிகையில் வாழ்கிறவங்க ஒரு நாள் போய் இந்த மாதிரி வெயில்லையோ மழையிலையோ குளிர்லையோ உட்காந்து வியாபாரம் பண்ண முடியாது. ஆனால் இவங்க இந்த வயசுலேயோ 4 மணிக்கு முழித்து மார்க்கெட்டில் போய் பொருளை எடுத்துகிட்டு வந்து அப்படி உட்காந்து கிடைக்கிற இடத்துல உட்காந்து விற்கிறாங்க பாருங்கள். மழையிலும் காற்றுலையும் வெயில்லையும் குளிர்லையும் விற்கிறாங்க. கிடைச்ச இடத்துல வாங்கி சாப்பிட்றாங்க பசிக்கு. இவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு இவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு எந்த நோயும் இருக்காது. இவங்க வாய் திறந்து எனக்கு அது இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. இவங்கள பார்த்தாவே எல்லாத்துக்கும் பொறாமையாக இருக்கும், இந்த வயசில் இப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்களேன்னு. ஆனால் அதெல்லாம் ஒரு கொடுப்பனை தான். அது என்ன அப்படின்னா அவங்களோட சேவை ரொம்ப புனிதமாக இருக்குது. உங்கள் காலையில் கண் முழித்ததுமே ஐயோ மார்க்கெட் போகணுமே அந்த நினைப்பில் தான் இருப்பாங்க. சாயங்காலம் மார்க்கெட்லேருந்து வந்தவுடனே இந்த பொருளெல்லாம் எப்படியாவது விற்றுணும் சாமி, நான் இன்றைக்கி எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படியாவது விற்றுணுன்னு அந்த நினைப்புலையே உட்காந்துருப்பாங்க.
அந்த நினப்பில் எல்லாம் விற்று முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது, சாமி நல்லபடியாக தூங்கிட்டு காலையில் நேரத்தில் எந்திரிச்சு போகணும் சாமி மார்க்கெட்டுக்கு, அந்த யோசனையிலே வருவாங்க. இந்த மாதிரி இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் உழைச்சி சாப்பிட்றாங்க பாரு, மக்கள் மத்தியில் இவங்களும் உழைச்சி சாப்பிட்றாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்க்குறவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த உழைப்பு தான் அவங்கள வாழ வைக்குது. குட் நைட்.